ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சுரைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுரைக்காய் அப்படிங்கிறது அதிக நீர்ச்சத்து கொண்ட கோடை காலத்தில் விளையக்கூடிய ஒரு காய் வகை தான். இந்தியாவில் அதிகப்படியாக விளையக்கூடிய இந்த காய் இருக்குல்ல, இது நம்ம உடம்புக்கு தேவையான ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கு. குறிப்பாக தமிழர்களோட உணவு கலாச்சாரத்தில் சுரைக்காய் கண்டிப்பாக இடம் பிடிச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுரைக்காயில் சுமார் 96% நீர்ச்சத்து நிரம்பி இருக்கு. இதனால நம்மளோட உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் போதுமான நீர்ச்சத்தை நமக்கு வழங்கி புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் கூட இது உதவியாக இருக்குது. விட்டமின் சத்துக்கள், நீர்ச்சத்து, நார்ச்சத்து, இது மாதிரியான ஏராளமான சத்துக்கள் கூட சுரைக்காயில் இருக்கு. வயிறு, இதயம், இதோட ஆரோக்கியத்தெல்லாம் பாதுகாக்கிறதுல சுரைக்காய் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்க விரும்புகிறவங்களும் கூட இந்த சுரைக்காயை தினைக்கும் சாப்பிடலாம். சுரைக்காய் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சுரைக்காய் எப்படி நல்ல தீர்வு தரும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நார்ச்சத்து நிறைய இந்த சுரைக்காயில் இருக்கு. அதோடைய நீர்ச்சத்தும் நிறைய இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவை எளிமையாக செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், அசிடிட்டி, வாயு, இது மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு கூட சுரைக்காய் உதவியாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுல சுரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சுமார் 90% நீர்ச்சத்து நிரம்பிய ஒரு காய் அப்படின்னா சுரைக்காயை சொல்லலாம். இதில் கலோரிகளும் ரொம்ப குறைவாக இருக்கு. அதோடையே நிறைவூட்டப்பட்ட கொழுப்புகள் எதுவுமே இந்த சுரைக்காயில் கிடையாது. நிறைய நார்ச்சத்து கொண்ட இந்த சுரைக்காய் செரிமான சக்தியை மேம்படுத்துது. இதில் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் இ, இரும்புச்சத்து, மெக்னீசியம், இது மாதிரியான சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு சுரைக்காய் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சுரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டாசியம் மாதிரியான முக்கியமான தாதுக்கள் நிரம்பிய சுரைக்காய் நம்மளுக்கு இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை இந்த சுரைக்காய் கொடுக்கும். உடம்புல கொழுப்பை குறைக்கவும் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கூட உதவுது. இதயத்துக்கும் அங்கிருந்து பிற உடல் உறுப்புகளுக்கும் சீரான ரத்த ஓட்டம் நடைபெறுவதை உறுதி செய்யறதுக்கும் சுரைக்காய் பெஸ்ட் சாய்ஸா இருக்குது. மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை தர்றதுல சுரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சுரைக்காயை சாம்பார், கூட்டு, இது மாதிரி செஞ்சு உணவில் எடுத்துக்கலாம். சில சமயம் ஜூஸ், சூப்பு போல் செஞ்சு கூட எடுத்துக்கலாம். இது நம்ம மனசில் இருக்கும்ல அந்த பாரங்களை குறைச்சி மனநலனை காக்கிறதுக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சி தர்றதுக்கும் உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுக்கறதுல சுரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சுட்டெரிக்கிற மே மாத வெயிலில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். வெப்ப காற்று வீசுறதுனால நிறைய நோய் தொற்றுக்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த சூழல்ல நம்ம உடம்புக்கு அதிகப்படியான நீர்ச்சத்து தர்றது அவசியமான ஒன்றா இருக்கு. வெறுமனே தண்ணி குடிக்கிறது மட்டும் பலனளிக்காது. அதனால நீர்ச்சத்து நிரம்பிய காய்கறிகளையும் எடுத்துக்கணும். அந்த வகையில் சுரைக்காய் உங்களுக்கு நல்ல தேர்வா அமையும். இந்த வீடியோவில் சுரைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீசன் டைமில் சுரைக்காயை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.